Yes. Hey guys, welcome back to our channel. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ நான் வந்து எடுத்ததே இல்லை நம்ம சேனலுக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு இன்ட்ரோ எடுக்கிறது. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா மூணாரில் இருக்கேன். மூணார்னா சூரியநல்லியில் இருக்கேன். ஸோ இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். செம ஸ்டீப்பாக இருக்குங்க. கொஞ்சம் ஏதாச்சுன்னா பல்ட்டி அடிச்சிருவேணா. ஸோ எஸ், இந்த விலாகை நான் வந்து எபிசோடாக போடலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு பார்ப்போம். இந்த வழியை காணோம். இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படி போகணுன்னு வேறு தெரியல. தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு கார் வருது, அந்த கார் போகட்டும், போய்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த ரூட்டு தான் போகல. ஆனால் வந்து பயங்கர ஸ்டீப்பாக இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அல்காலி. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் போய்கிட்டே இருக்குது. நானும் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே வரேன். ஸோ இது வந்து நம்மளோட 4 days ட்ரிப்பாக இருக்க போகுது. அதாவது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. சண்டே தான் நம்ம வந்து ரிட்டன் ஊருக்கு போவோம். அது வரை நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரில. அது போட்டு போய்கிட்டே இருக்குது. இப்படியே ஒரு 2 தடவை ஏறி இறங்கினேன்னா வெயிட்டு குறைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை கொஞ்சம் ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்க ஷூவை போட்டுட்டு வந்தேன். இல்லாட்டி நடக்கிறதுல ரொம்ப கஷ்டம். என் ஃபேஸ் தெரியுது உங்களுக்கு? கண்டிப்பாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல. அப்படியே போவோம். போகிற வரைக்கும் நான் பாட்டுக்கு ரொம்ப நேரமாக வீடியோ ஆன் பண்ணி பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். பட் எப்போ ஆடியோ கட் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியலை. அது பாட்டுக்கு ரொம்ப நேரம் ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை போல். நானும் ரொம்ப நேரமாக வந்து பேசிக்கிட்டே வந்திருக்கேன். என் கூட ஒரு தாத்தா வந்தார். அவர் என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தார். என்ன பண்ணுற, எங்கேருந்து வர, ஏன் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு வந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருமே வந்து சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நடந்து போயிட்டாரு. அப்போ தான் அவர் கட் ஹெல்த் பார்த்தா எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவர் கொஞ்சம் கூட மூச்சு வாங்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காரு. மேபி அவங்க டெய்லியும் நடக்கிறதுனால அது பெருசாக தெரியலையா என்னன்னு தெரில. பட் எனக்கெல்லாம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்து தான் நடந்து போயிட்டுருந்தேன். பட் ஃபைனலி நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்மளை பிக் பண்ணுறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. பைக்கை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பேஸ் கேம்புக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நடந்து முடியலங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கணும். நடந்து போயிட்டோம்னா டெஸ்டினேஷன் ஃபைனலி ரீச் பண்ணிவிடுவோம். ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்ல. ஸோ அப்படியே அந்த லைக் பட்டன் மட்டும் அமுத்தி விட்ருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க. தெரியுதா இப்படி இருக்குது ஸ்டீப்பாக. அந்த இடத்த காட்டவா? உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குது. பிளேஸும் சூப்பராக இருக்குது. இருங்க பாய், வரேங்க பாய். இதில் எனக்கு கோல்டு வேறு, காது வேறு அடைச்சிக்கிச்சு. அப்பாடா ஃபைனலி ரீச் பண்ணிட்டோங்க.
நம்ம இங்கே செக்இன் பண்ணதும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க ஃபில் பண்ணுறக்கு. அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஐ திங்க் பிளாக் காஃபி ஆர் டீ. பட் நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்றனால எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த பிளேஸ் அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டென்ட் ஸ்டே பண்ணணும் அப்படின்றது. ஃபைனலாக 2024 நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் பயங்கர காமாக பீஸ்ஃபுல்லாக வந்துருந்துச்சு. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, பேர்ட்ஸோட சவுண்ட் மட்டும், நேச்சர் சவுண்ட் மட்டும் பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. இதில் நிறையா இந்த வியூ பற்றி நான் சொல்லியிருப்பேன், பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியாக வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் என்கிட்ட கேட்டால் நான் வந்து ஒரு நல்ல பவர் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம இங்கேருந்து நடந்து போய் சார்ஜ் ஒரு டைமும் போட்டுட்டு வரணும் அப்படின்றது இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நடந்து போகிறதுலேயே நம்ம டயர்ட் ஆயிடுறோம். ஸோ பெட்டர் ஒரு நல்ல பவர் பேங்க் வாங்கிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த வியூ காட்டட்டா? செமையாக இருக்குல்ல பார்க்க. உன்கிட்ட சொல்லலை, நான் இங்கே வீடியோவில் சொன்னேன். உங்களுக்கு தெரியுதா? நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ரோடு இதில் தெரியுமான்னு தெரில. அதுதான் வந்து கேப் ரோடான். நம்ம திருப்பி இது முடிச்சுட்டு சரி சொல்லுங்க. அதுதான் கேப் ரோடுன்னு கிடையாது, கேப் ரோடு போகிற ரோடா? சாரிங்க, நான் மூணாறுலாம் வந்ததில்லை, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதனால எனக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி ஒன்ஸ் வந்திருக்கேன், அதனால தெரிஞ்சு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. நம்ம தங்க போகிற டென்ட் எது தெரியுமா? ஸோ எஸ், இதுதான் வந்து நம்ம தங்க போகிற டென்ட்ஸ். எத்தனை பேர்? 3 பேர். ஒரு டென்ட்டில் 3 பேர் தங்கலாம். ஆமாம், ஒரு டென்ட்டில் 3 பேர் தங்கலாமாமா. 2 டென்ட்டு போட்டிருக்காங்க. இன்னும் மேபி வந்தால் போடுவாங்க. ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. யானை வந்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்குது. யானை வருமாமா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் கீழே போனோம். அதாவது மேலே போனோம். மேலே கீழே மாறி மாறி போகுது. அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு ரிட்டன் வந்தோம். வரதுக்குள்ளே இவங்க வந்து ட்ரெக்கிங் போயிட்டாங்க. ஏன்னா 5 o'clock போவாங்களாமா. ஸோ அவங்க ட்ரெக்கிங் போயிட்டாங்க. பட் நான் போகல, எனக்கு இப்போ ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து இங்கேயே இதை சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கேயே வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு நைட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நடந்து போனதே என்னால் முடியல, வந்ததும் முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. நான் வர சரியாக தூங்கவும் இல்லையா. ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஷிஃப்ட் 5 மணிக்கு முடிஞ்சு 6 மணிக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்று ஈவினிங் 5 மணிக்கு இல்லை, ஒரு 4 மணி 4:30க்கு எந்திரிச்சிருப்பேன். 1 டே ஆச்சு தூங்கி. சுத்தமாக தூக்கம் இல்லைனால என்னால் சுத்தமாக நடக்கவும் முடியல. ட்ரெக்கிங்கில் போனால் நான் செத்து போயிடுவேன். அதனால் நம்ம இப்படி இங்கேயே நின்று இதுவே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு டே வந்து எண்ட் பண்ணிக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து கவர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த சைடு இருக்கிறது வந்து இது எனக்கு பின்னாடி கேமராக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து திருப்பியும் அந்த சிட்டி லைஃப்குள்ளே போகணுமா அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துட்டேன்னா எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாட் எல்ஸ் நீடட்? இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதில் நைட்டில் வந்து லைட்லாம் போடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் நல்லா. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, செமையா அப்படியே சுற்றி. ஸோ பெருசாலாம் எதுவும் இல்லை, 2 டென்ட்டு தான். அங்கே ஒரு டென்ட்டு, இங்கே ஒரு டென்ட்டு இருக்குது, அவ்வளோதான். சரி, டென்ட்டு நான் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுட்டா? பெருசாக எதுவும் இருக்காது உள்ள, இவ்வளோதான் டென்ட்டு. இதுதான் வந்து ரூம். இன்றைக்கி நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. பட் இந்த வியூவே வந்து செமையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேருந்து போகணுமாடா அப்படி இருக்குது. பட் வேறு மாதிரி.
நான் இங்கே நிறைய பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சிலது மட்டும் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம டயர்டு, நல்லா தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மணி 7 இருந்துச்சு. டென்ட்டுக்குள்ளே எனக்கு பெருசாக குளிரவே இல்லை, ஆனால் வெளியே வந்து செம்ம குளிராக இருந்துச்சு. சரி அப்படியே வந்து நம்ம மேலே போயிட்டு கொஞ்சம் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி கேம்ப் ஃபயரும் வந்து ரெடியாக இருந்துச்சு. பாட்டும் வந்து நல்ல வைப்பாக போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டின்னர் வந்துருச்சு. டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கான டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து டே 1 ஆஃப் மூணாரில் நடந்தது. இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.